No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சாரியில் போனதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. சாரி ட்ராபிஸ்டாக போகணுன்னா ஒரு அயன் பாக்ஸ் இவ்வளோ தான். இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்குறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லும் போது நான் பண்ண விஷயம் என்னென்னா எவன் சொல்கிறதையும் காதில் வாங்கக்கூடாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். லைக் வெளியில் ஒரு கடைக்கு வாங்க போனோன்னா வேலைக்கு போகலையா அப்படின்றதே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி. லைக் அன்றைக்கி எனக்கு கொஷின் பண்ணாங்களே, அவங்களோட 1 month salary 20,000 அப்படின்னா நான் ஒரு நாளில் 30,000 ஐ கேன் ஏர்ன். ஸோ இப்போ அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு எனக்கு டீச் பண்ணுறது எப்படி இருக்குன்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் ஹைலைட்ஸில் இருக்கும், பார்த்தா தெரியும். இப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரோன்னும் போது ஒரு சின்னது கூட ஹைட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். மற்ற ஆர்டிஸ்ட் எப்படின்னு தெரியாது. நான் இது வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எதையுமே ஹைட் பண்ணது கிடையாது. எல்லாருமே மேக்கப்னு போகிறாங்க. லைக் ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜே போய் பார்த்துருக்கேன் நானே. ஓகேங்களா, அவங்க மேக்கப் சூப்பராக இருக்கும், ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்கும். ஆனால் சாரியில் நிறைய குறைகள் இருக்கும். காத்தோடனே கண்டுபிடிச்சலாம். இருக்கப்போ ஒருத்தங்களோட வார்ட்ரோப்ல இந்த பர்டிகுலர் சாரீஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும்னா என்ன மாதிரி? காட்டன் சாரீஸ். ஒய் காட்டன் சாரீஸ்? ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். மற்ற சாரீஸ்லாம் வெயிட் ஹெவியாக இருக்கும். லைக் உள்ள காற்று போகாது, குச்சின்னு குத்தும். லைக் எம்ப்ராய்டரி சாரீஸ் அந்த மாதிரிலாம் சம்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ காட்டன்னா சாரீ வந்து கட்ட தெரியணும் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளாஸ் போகணுன்றது லைக் நீங்கள் நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. பட் டெய்லி வீட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ நான் இன்ஸ்பயர் ஆனது இன்கேஸ் நான் அந்த ஒரு வீடியோ போடாமல் நான் குவிட் பண்ணிட்டேன் அந்த ஒர்க்கைனா நிஜமாக நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். ஸோ இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு நாள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த வீடியோவில் எனக்கு ஒரு 5 million போச்சு. அந்த ஒரு வீடியோவில் எனக்கு 10,000 followers அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு புரிஞ்சிச்சு. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have makeup artist and saree drapist Janani with us. ஹலோ. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எஸ், பீங் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் சாரீ ட்ரேபிஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு இட்ஸ் அன் ஆர்ட். பிகாஸ் லைக் ஒருத்தங்களுக்கு மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க நம்மளை நம்பி ஃபேஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஓன் இன்ட்ரெஸ்ட் வரும். பட் ஸ்டில் டக்குன்னு ஆப்ட் பண்ண மாட்டாங்க நமக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும். அண்ட் சாரீ ட்ரேபிஸ்ட், பீங் அ சாரீ ட்ரேபிஸ்ட் இப்போ கொஞ்சம் பேர் எல்லாருமே சாரீ ட்ரேப் பண்ணிகிட்டே இருந்தாலுமே எடுத்ததுமே வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வராது. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் படித்த ஃபீல்ட் வேறு, இது வேறு. ஓகேங்களா, நான் படித்தது விஷுவல் கம்யூனிகேஷன். ஆஃப்டர் பிஜி வந்து ஜேர்னலிசம் முடிச்சுட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்ட்டு படித்தது ஃபீல்ட்லேயே போயிட்டேன். ஆனால் என்னோட விஷ் வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா, ஆனால் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் ப்ரீஜி பண்ணதாகவே இருக்கும். பட் என்ன ஆச்சு அப்படின்னும் போது இது உள்ளே இருக்கும். சில பேர் வந்து ஏன் இது படிக்கிற, வேணாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகாத, நீ படிச்சுட்டு ஏன் இது போகிற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நானும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பேன். சரி இவங்க இது சொல்கிறாங்களே, நம்ம படித்ததே பார்த்துக்கலாம், நம்ம பேஷன் நோக்கி போவேணாம் அப்படின்ட்டே இருந்தேன். ஆனால் என் மைண்டுக்குள்ளே வந்து நிறைய அடிக்கடி தோணிட்டே இருக்கும். அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்ட்டு நீ வந்து உன் பிடிச்ச வேலையை பண்ணாமல் போடினா பின்னாடி நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்ட்டு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ நிறைய இடத்துல சரி படித்ததுக்கே போன்னு போயிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல வந்து என்னால் முடியல. ஏன்னா நான் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு அப்போ. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா பாப்பா இருக்குது. ஸோ 1.5 year அப்போ நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் 7:30க்கு கிளம்பி வீட்டுக்கு 10 o'clock ரீச் ஆவேன். ஓகேங்களா, ஸோ பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஊட்டுறது அதெல்லாமே ரொம்ப மிஸ் ஆச்சு இல்லையா. ஸோ ஒரு பெண்ணாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, நம்ம பிடிச்ச வேலையும் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், நம்மளுக்கு ரெஸ்பெக்ட்னு ஒன்று வேணும். நம்ம பணம் சம்பாரிச்சா தான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம வரும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் ஹஸ்பண்டுமே வந்து லைக் வேணாம் படித்த ஃபீல்டே போ அப்படின்ட்டு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. பட் அன்றைக்கி சடனாக டிசைட் பண்ணதான் எனக்கு ஃபேமிலியும் முக்கியம், எனக்கு பிடிச்ச வேலையும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இல்லை நான் வந்து இந்த ஜாப் குவிட் பண்ண போகிறேன், ஸோ பிடிச்ச வேலை தான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்டதுக்கு நோ சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியாது, எனக்கு எல்லாத்தையும் விட என் கேரியர் முக்கியம், எனக்கு பிடிச்ச வேலை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். அட்லாஸ்ட் அவனுக்கு ஓகே சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட்.
ஏன்னா அவருக்கு புரியுது, ஓகே நீ பிடிச்சதே பண்ணுன்னு விட்டுட்டாங்க. அப்புறம் எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்தது அவங்க தான், ஐஃபோன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் நான் பின்னாடி இந்த வேலை பண்ணேன்னா நல்லா இருக்காதோன்ற ஒரு இதுதான் ஹஸ்பண்ட்க்கு இருந்துச்சு. பட் இப்போ ஃபீல் ரொம்ப நல்லா, லைக் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு நானும் சந்தோஷமா இருக்கேன், ஏர்ன் பண்ணுறதும் அவருக்கு பிடிச்சிருக்கு. எஸ், ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நான் ஒர்க்கை குவிட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்னுடைய இது எதுவுமே இல்லை, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் வீட்டில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா நம்ம கன்சிஸ்டன்சி முக்கியம். எப்படி வளர்றோம், ஒரு ஸ்டெப்பாக வளர்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஸோ நான் மைண்டில் வந்து ஒரு ஜாப் குவிட் பண்ணி கரெக்டாக நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு மார்னிங் 6 o'clock எழுந்துக்கணும். அதுதான் என்னோட மோட்டோவாக இருந்துச்சு. டெய்லி 6 o'clock அலாரம் வச்சு எழுந்துப்பேன். அலாரம்னா வைக்கும் போதே லைக் நிறைய பேருக்கு தூக்கம் வரல, கட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்பி தூங்கலாமான்னு தோணும். அந்த மாதிரிலாம் பண்ணல. அலாரம் அடிக்கும் போதே இப்படி படாருன்னு இப்படி எழுந்துக்கணும். ஒரு 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 ஷாக் ஆகும் போது லைக் ஒரு பேய் வருதுன்னா டக்குன்னு எழுந்து போல, அந்த மாதிரி நான் டெய்லி எழுந்துப்பேன் 6 o'clock. அப்படி எழுந்துக்கும் போது நமக்கு நெக்ஸ்ட்டு தூக்கமே வராது. ஆஃப் பண்ணிட்டு அலாரம் அடித்தாலும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும் அப்படிலாம் தோணாது. ஸோ அந்த மாதிரி எழுந்துப்பேன். டெய்லி காலைல 6லேருந்து 9 o'clock சமைக்கிறது, வீட்டில் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 o'clock பாப்பாவுக்கும் ஊட்டிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா ப்ளீட் பண்ணுவேன், வீடியோ எடுப்பேன். ஸோ வீடியோ எடுத்து சிலதை போட்டுகிட்டே இருந்தேன். ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டுட்டாங்க. ஸோ ஆக்சுவலி கிளாஸ் எடுக்கிற மோட்டோலேயே நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ சாரியில் ஏன் நான் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோடய கோல், ட்ரீமாகவே இருந்துச்சு. சாரியில் போனதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. சாரி ட்ராப்பிஸ்ட்டாக போகணுன்னா ஒரு அயன் பாக்ஸ் இவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் சின்னது தான். ஸோ அயன் பாக்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி வச்சு நம்ம எப்படி ப்ளீட் பண்ணுறோம், அதுதான் விஷயமே. ஸோ மேக்கப்னு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், லேக்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் நான் இது இன்வெஸ்ட் பண்ணது. லைக் ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் போது மேக்கப்பில் போக முடியாது, காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சாரியில் போயிட்டு அப்படியே அதில் வர மணி வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கி அப்படி பண்ணிக்கலான்ற ஐடியாவில் தான் பண்ணது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் கிளாஸ் எடுங்கன்னு கேட்டாங்க. நான் அந்த ஐடியாலே இல்லையே, கிளாஸ் எடுங்கன்றீங்களே அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி தைரியமாக என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக நிறைய தெரியாது. ஓகேங்களா? ஒரு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் தெரியாது. பட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், 1 மந்தில் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த 1 மந்தில் நான் ரொம்ப இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்காக எப்படி அதை அவங்க பண்ணுறாங்க, இவங்களுக்கு எப்படி இது வருதுன்னு சொல்லிட்டு டெய்லி கட்டி பார்ப்பேன், டெய்லி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரேன்னா அதை ஃபுல்லாக சொல்லித்தரணும், அது வந்து ட்ரூவாக இருக்கணும்ல அந்த ஒரு தொழிலுக்கு. ஸோ என்டையர் திங்குமே நான் அந்த 1 மந்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் லேர்ன் பண்ணிட்டேன். எஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இதுவே நானும் இப்போ தான் யோசிக்கிறேன். ஆமாம்ல, மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்து இன்வெஸ்ட் நிறையா பண்ணணும், நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், மல்டிபிள் பிராண்ட்ஸில் வாங்கணும், நிறைய போட்டால் தான் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். இன்னொன்று ஒரு பக்கம் ட்ரேப்பிங்காக இருக்கட்டும், இல்லைனா ப்ளீட்டிங்காக இருக்கட்டும். இதோட ப்ளீட்டிங் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக வேணால் நிறைய பேர் ஆப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இந்த ப்ளீட்டிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. எல்லாருமே வருவாங்க, கட்டி விட்டுட்டு போவாங்க, அந்த மாதிரி தானே இருந்துச்சு. இல்லைனா எல்லோரும் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுவாங்க, அயன் பண்ணிவிட்டு போயிடுவோம். இப்போ வந்து ப்ளீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜஸ் இருக்குது, ஒரு பேசிக் சார்ஜஸ் இருக்குது. அதுலேருந்து வீட்டில் இருக்கிற விமன் எல்லாருமே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு, நீங்கள் சொன்ன மாதிரி யாருன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லைனா வேண்டான்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் தாண்டி வர்றது இட்ஸ் டிஃபிகல்ட். பட் ஸ்டில் வி கெட். இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்குறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லும்போது நான் பண்ண விஷயம் என்னென்னா, எவன் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்கூடாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். லைக் வெளியில் ஒரு கடைக்கு வாங்க போனோன்னா, அம்மா வேலைக்கு போகலையா நீ அப்படி கேட்பாங்க. வேலைக்கு போகலையா அப்படின்றதே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி அந்த டைமில் இருக்கும். பட் நான் என்ன நினச்சேன்னா, அதை வந்து இக்னோர் பண்ணிட்டேன். யார் என்னாலும் சொல்லிட்டு போங்கடா, கேட்கறதுக்கு காது இல்லைன்ற மாதிரி. எனக்கு என்னோட கோல் அதுதான். நான் இதில் ஏர்ன் பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டோவாக இருந்துச்சு. லைக் அன்றைக்கி எனக்கு கொஷின் பண்ணாங்களே, அவங்களோட 1 மந்த் சேலரி 20,000 அப்படின்னா, நான் ஒரு நாளில் 30,000 ஐ கேன் ஏர்ன், 1 டே சேலரி அப்படின்ற மாதிரி ஐ கேன் ஏர்ன்ல. ஸோ இப்போ அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி கொஷின் பண்ணுறவங்க லைக் லைஃப்பில் எவ்வளோ விஷயத்தில் நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம் இருக்கலாம். அதை நோக்கி போகும்போது நிறைய பேர் பேசுகிறத கேட்காம இருந்துட்டாலே நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய ரீச் வந்துடலாம். ஒரு நாளுக்கு 30,000 மேக்கப்பில். பட் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேப்பிங்கில் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறதுனால ஜாயினிங் சொல்கிறேன். ஓகேங்களா? 1 டேக்கு ஜாயினர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா
என்னோட ஃபீஸ் வந்து இப்போ 2000. ஸோ யூ கேன் ஒரு நாளுக்கு 2000 அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸ் வந்து 2000. ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு 4 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா 8000 அந்த மாதிரி. பட் நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறதுனால என்னோடது வந்து நல்லா சொல்லி தருவாங்களா, இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கலாம். நான் டீச் பண்ணுறது எப்படி இருக்குன்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் ஹைலைட்ஸில் இருக்கும், பார்த்தா தெரியும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்லி தரோன்னும் போது ஒரு சின்னது கூட ஹைட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். மற்ற ஆர்டிஸ்ட் எப்படின்னு தெரியாது. நான் இது வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எதையுமே ஹைட் பண்ணது கிடையாது. என்னோட கிளாஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த என்னோட ஃபீட்பேக்ஸில் பார்க்கலாம். ஸோ எவ்ரிதிங் எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் எல்லாமே ஓப்பனாக எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருது. உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க. இப்போ நம்ம ட்ரேப்பிங்னு பார்த்துட்டோன்னா ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. நாட் லைக் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஏரியாவுக்கு வந்து 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, 10 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. பட் ட்ரேப்பிங்னு வரப்போ ரொம்ப கம்மி. அதில் வந்து எல்லாருக்கும் வெளியே ஃபேமஸ் ஆகுறதோ தெரிகிறதோ வந்து அதுவுமே வந்து ஃபிங்கர் கவுண்ட்ஸில் தான் இருப்பாங்க. அவ்வளோ கம்மியாக இருக்காங்கல்ல. பட் இதில் நம்ம சஸ்டெயின் ஆகுறதுங்கிறது எவ்வளோ ஹார்டாக இருக்குது? ஆக்சுவலி எல்லாருமே மேக்கப்னு போகிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜே போய் பார்த்துருக்கேன் நானே. ஓகேங்களா, அவங்க மேக்கப் சூப்பராக இருக்கும், ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்கும். ஆனால் சாரியில் நிறைய குறைகள் இருக்கும். காத்தோடனே கண்டுபிடிச்சலாம் இதெல்லாம் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணலையேன்ட்டு. ஆனால் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் ஹேர் ஸ்டைல் மேக்கப்புக்கு நல்லா கொஞ்சம் சொல்லித்தராங்க. சாரி அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ சாரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, மேக்கப் ஹேர் ஸ்டைல் மாதிரி சாரியுமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதனால தான். ஓகே. இப்போ வந்துட்டு சாரி ட்ரேப்பிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டையுமே வந்து எல்லாருமே வந்து அது ஆர்டிஸ்டாவோ அது ஒரு கலையாவோ பார்க்காம அது ஒரு வேலை, அதை ப்ரொஃபஷனாகவே நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன வந்து கட்டி தானே விடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. லைக் நம்ம போகிற இடத்துல அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் தான்ப்பா, அவங்க மேக்கப்போட தான்ப்பா வந்திருக்காங்க அப்படின்வாங்க. லைக் சில டைம் எனக்கே தோணிருக்குன்னு வச்சுக்கலாம் பிகினிங்கில். ஏன்னா நான் வந்து படித்த ஃபீல்ட் வேறு, விஸ்காம் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சில இடத்துல இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கில்ட்டாக இருக்கும்ல. ஆனால் வந்து போக போக லைக் நம்ம அன்றைக்கி அவங்க ஃபேஸ் அழகாக்குறதே ஃபைனலாக நாம தான். ஓகேங்களா, அன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. நம்ம மேக்கப் பண்ணி அவங்கள க்ளோ பண்ணுறதுனால தான் அன்றைக்கி அவங்களோட ஆல்பம்லேயும் அவங்களோட ஃபோட்டோஸ்லேயும் அழகாக இருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசனே நம்ம தான். ஸோ இந்த உலகத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, லைக் ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தாலுமே லைக் சொல்கிறேன், அந்த வேலையிலையுமே பெஸ்ட்டாக நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஐடியா. ஓகேங்களா, ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நாம் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ யார் என்ன சொன்னால் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சில டைம் எனக்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு நம்ம வேறு வேலைக்கு போயிடலாமோன்ட்டு. பட் போக 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 என்னோட கோல் இதுதான். ஏன்னா இப்படி சின்ன மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இருக்காங்க, பெரிய லெவலில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா இருக்காங்களே. ஸோ நம்ம ஏன் சின்ன லெவல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவே இருக்கணும்? நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வளரலாம்ல. ஸோ எல்லா பிராண்ட்ஸ் பற்றின ஒரு நாலேஜும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி லைக் இந்த ஃபீல்டு ஏன் இதில் போகிறேன்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு இப்போ இன்கேஸ் நாளைக்கு நான் ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணுறேன் அதெல்லாம் தெரியும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? காசு யோசிப்பாங்களா, என்னோடய ஃபீல்டு யோசிப்பாங்களா? ஆனால் அவங்க சேலரி ஒரு 40,000 இருக்குது அப்படின்னா 20 இருக்குன்னா சொல்ல வரேன். என்ன மீன் பண்ண வரேன்னா இந்த வேலைக்கா செய்கிறீங்க அப்படின்றாங்க. ஸோ நான் வந்து ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓ 1 lakh ஏர்ன் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க பசங்களை இந்த ஃபீல்டில் அனுப்பலாமா அப்படின்ட்டு அவங்களே யோசிக்கிறாங்க இப்போ. புரியுதுங்களா? ஸோ எல்லா ஃபீல்டுமே வந்து அதோட இதுக்கேற்ற மாதிரி எதுவுமே தாழ்த்தப்பட்ட ஒரு ஃபீல்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா வேலையுமே வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு வேலை தான் சொல்வேன். ஸோ நம்ம எதுவும் திருடலை, எந்த இதுவும் பழலை. ஓகேங்களா, இது ஒரு ஒர்க். நான் கஷ்டப்படுறதுக்கு எனக்கு சம்பளம் வருது, அவ்வளோதான். உங்களுக்கு மேக்கப் வேணும்னா நீங்கள் என்ன புக் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இது. எஸ். அண்ட் ட்ரேப்பிங்னு வரப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு போகிறோம், அதுவும் பிரைட்ஸ் தான் மேக்ஸிமம் ட்ரேப்பிங்க்கு கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பிரைட்ஸுக்கெலாம் ட்ரேப் பண்ண போகிறீங்கன்னா அங்கே எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிது? லைக் ட்ரேபிஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்ச நேரம் தான் டைம் கிடைக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு நிறைய நேரம் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு 1/2 an hour கிடைக்கும். பட் நாங்கள் முன்னாடியே இயர்லியராக போயிட்டு நம்ம ட்ரேப் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் கம்ப்ளீட்டாக ட்ரேபிஸ்ட் மட்டும் கிடையாது, மேக்கப் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சாரி ட்ரேபிஸ்ட்டில். ஸோ ப்ரைடோட சாரியை நான் முன்னாடியே வந்து வாங்கிடுவேன். ப்ரைடோட சாரி முன்னாடியே வாங்கி அதை ப்ரீப்ளீட் பண்ணி டேரெக்டாக ப்ரைடோட ஸ்பாட்க்கு கொண்டு போயிடுவேன். ஸோ ஹேர் ஸ்டைல், மேக்கப், சாரின்னு அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன். ஸோ ஹோல் பேக்கேஜாக நீங்கள் பண்ணிடுவீங்கல்ல. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சாரி இப்போ வந்து எல்லா கேர்ள்ஸும் எங்கே பார்த்தாலும் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும்,
இல்லை வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இப்போ சாரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ ஒருத்தங்களோட வார்ட்ரோபில் இந்த பர்டிகுலர் சாரீஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணுன்னா என்னவா இருக்கும்? காட்டன் சாரீஸ். ஒய் காட்டன் சாரீஸ்? ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். மற்ற சாரீஸ்லாம் வெயிட் ஹெவியாக இருக்கும், லைக் உள்ள காற்று போகாது, குச்சுன்னு குத்தும், லைக் எம்ப்ராய்டரி சாரீஸ் அந்த மாதிரிலாம் சம்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ காட்டன்னா அவங்க கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நீங்களே வந்து ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு சாரி எடுத்துகிட்டு அதை வந்து மடிக்கிறதுக்குள்ளேயும் நமக்கு ஒரு உயிரே போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி கஷ்டமான ஃபேப்ரிக்ஸ்லாம் என்னவா இருக்குது? ஜார்ஜெட் சாரியை சில பேர் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி தர சொல்லுவாங்க. அது வந்து வழுக்கிட்டே போகும். ஸோ அது எதுவுமே ஆக்சுவலி எனக்கு கஷ்டமாக ஃபீல் ஆனதில்லை. நீங்கள் கேட்கறதுனால மேபி இருக்கலாம் அது, ஏன்னா அது வழுக்கிட்டே போகும் அந்த மாதிரி. ஆனால் ஜார்ஜெட்லாம் வந்துட்டு நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணணும்னா இல்லை, அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளிம்ஸியாக தானே இருக்கும். ஆனால் இதையுமே இப்போ ப்ரீ ப்ளீட் பண்ணித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, நைஸ். அண்ட் நீங்கள் உங்களுக்கு பீயிங் அ சாரி ட்ரேப்பிஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வந்து வெரி ஈஸி டு ட்ரேப் அப்படின்னா என்னென்ன ஃபேப்ரிக்ஸாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நம்ம ஈஸியாக ட்ரே பண்ணிடலாம். லைக் கற்றுக்கிட்டோங்கன்னா அது எப்படி கட்டணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எல்லா சாரியுமே ஈஸி தான் சொல்லுவேன். ஸோ கரெக்டாக அவங்களுக்கு கட்ட தெரியல அப்படின்னும் போது எந்த சின்ன சாரி லைக் ஈஸியாக கட்டுற சாரியுமே அவங்களுக்கு டஃப்பாக தான் தெரியும். ஸோ சாரி வந்து கட்ட தெரியணும் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளாஸ் போகணுன்றது லைக் நீங்கள் நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, பட் டெய்லி வீட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ நான் இன்ஸ்பயர் ஆனது எங்கள் அம்மா நல்லா கட்டுவாங்க, என்னோட பெரியம்மா புஷ்பான்றவங்க அவங்க நல்லா கட்டுவாங்க. ஸோ அதை பார்த்து நான் கட்டி பார்த்து, ஸோ நான் எந்த கிளாஸும் போகல. நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சீரியஸாக நான் எந்த கிளாஸும் போகல. அந்த 1 month சொன்னேன் இல்லைங்களா, டெய்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். கன்சிஸ்டன்சி தான், ஓகேங்களா. ஸோ டு பி ஹானஸ்ட் நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஆனால் எல்லா வீடியோமே வந்து ரீச் போகல, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் ஒரு 200, அவ்வளோதான். எனக்கு பிடிச்சவங்க கூட, எனக்கு தெரிஞ்சவங்க, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருந்தால் கூட லைக் போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான் வியூஸ் போகும். நானும் போட்டே இருப்பேன். ஆனால் கன்சிஸ்டன்சியாக போடணுன்னு நான் நினச்சேன். டெய்லி ஒரு வீடியோ எப்படின்னா கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டுருவேன். போட்டுகிட்டே இருந்தேன். ஒரு எண்டில் ஓகே நிறைய போட்டுட்டோம், போகலாமா, இதையே கண்டினியூ பண்ணலாமா இல்லை விட்டுறலாமா அப்படின்னு ஒரு மைண்டில் யோசிச்சுது. பட் நினச்சேன் சரி போடலாம், இன்னும் ஒரு நாள் போடுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போட்டேன். அந்த வீடியோ தான் எனக்கு ஒரு 10K ரீச் போச்சு. 10Kங்கிறது அது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ரீச் போகும்போது லைக் இன்கேஸ் நான் அந்த ஒரு வீடியோ போடாமல் நான் குவிட் பண்ணிட்டேன் அந்த ஒர்க்கைனா நிஜமாக நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். ஸோ நம்மளோட சக்ஸஸ்க்கு இந்த எண்டில் வந்துட்டேன். அந்த ஒரு லைக் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஓகேங்களா. இந்த எண்டு கிட்ட நான் விட்டுருந்தேன்னா ஒரு ஸ்டெப்பில் நான் அதை மிஸ் பண்ணியிருப்பேன்ல. ஸோ இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு நாள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது கிடைக்கும், நம்ம நினச்சது நடக்கும். அதுக்கு அடுத்த வீடியோவில் எனக்கு ஒரு 5 million போச்சு. அந்த ஒரு வீடியோவில் எனக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு புரிஞ்சிச்சு என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. கன்சிஸ்டன்சி, இட்ஸ் ஆல் அபவுட். நீங்கள் பேசுகிறப்பவே நிறைய உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சி, உங்களோட ப்ராக்டிஸ், உங்களோட ஹார்ட் ஒர்க் இதெல்லாமே வந்து நல்லாவே தெரியுது. வென் யூ செட் டெய்லி ப்ராக்டிஸ்ன்னு வரப்போ நாட் எவ்ரிபடி டெய்லி வந்து சாரி கட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு டீச்சராக இருக்கட்டும், அவங்க கூட வந்து டெய்லி சாரி கட்டிக்கலாம், அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும். பட் காலேஜ் கோயிங் கேர்ள்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும்ல ஒரு ஃபேப்ரிக். இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, அக்கேஷ்னலாக கட்டுறவங்களுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கணும், அன்றைக்கி அவங்க திணறக்கூடாது, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த ஃபேப்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி நீங்கள் ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ண சொல்கிறீங்க எல்லாருக்குமே ஆர்கான்ஸா சாரி. ஆர்கான்ஸா, எஸ். ஓகே. ஸோ அது ஈஸியாக வந்து ட்ரைப் பண்ணி பாடி கூட ஃபிட்டாக அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ வெறும் 3 சேஃப்டி பின் வச்சு சாரியில் எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்துடலாம். ஸோ அப்படி உங்களோட கிளைண்ட் கூட இருந்தாங்கன்னா அவங்களோட ஷோல்டர் மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட கிளைண்ட் கேளுங்க எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு பல்லு லென்த் வேணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அழகாக பண்ணியாச்சு. ஸோ என்னோட சிக்னேச்சர் விசிறி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.